ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா MIUi 12ஓட அப்டேட் ட்ராக்கர் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க. அப்டேட் வந்து மேனுவலாக பண்ணலாமா, எனக்கு வந்து MIUi 12 அப்டேட் எப்போ வரும்னு அதை பற்றியும் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து MIUi 12ஓட அப்டேட் ட்ராக்கரை பற்றி பார்ப்போம். இதில் வந்து எந்தெந்த டிவைசஸ்க்கெலாம் பார்ஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த லிங்க் வந்து MI கம்யூனிட்டியோட அஃபீஷியல் அப்டேட் ட்ராக்கரோட லிங்க் தான். ஆனாலும் அந்த லிங்க்கை டச் பண்ணி நீங்கள் உள்ளே போனீங்கன்னா ஓப்பன் ஆகாது. ஏன்னா MI கம்யூனிட்டி வந்து இந்தியாவில் பேன் பண்ணிட்டாங்க. ஸோ ஏதாவது ஒரு VPN ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு வேறு சர்வரில் கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணுங்கள். எந்த டிவைஸ்க்கு MIUi 12ஓட அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணாங்கனாலும் இந்த சைட்டில் வந்து ஃபஸ்ட்டே அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ உங்கள் மொபைலுக்கு வந்து அப்டேட் ரிலீஸ் பண்ணிட்டாங்களா இல்லையா, இல்லை பார்ஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் வந்து MI சீரீஸ் கொடுத்துருக்காங்க. MIயோட மொபைல்ஸ் ஏதாவது நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கு பார்ஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்களா இல்லை ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்களா, எந்த வெர்ஷனில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எல்லாமே இதில் செக் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ரெட்மியோட நோட் சீரீஸ் இருக்குது. இதில் Note 5 அண்ட் Note 6 சீரீஸ் இருக்குது. Note 7s வந்து அண்டர் டெஸ்டிங் மேக்ஸிமம் கம்ப்ளீட் பண்ணிருச்சு. ஸோ இன்னும் கொஞ்ச நாளில் Redmi Note 7sக்கும் அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. Redmi Note 7க்கு யூரோப் அண்டு குளோபலில் பார்ஷியலாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்தியாவுக்கு வந்து இன்னும் கொஞ்ச நாளில் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ வெயிட் பண்ணுங்கள், அப்டேட் வந்தோடனே இன்ஃபார்ம் பண்ணுறேன். Redmi Note 8க்கு யூரோப், சைனா அண்டு குளோபல்லையும் பார்ஷியலாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்டேட் வரலைன்னா வெயிட் பண்ணுங்கள். 1 வீக் ஆர் 10 டேஸ்க்குள்ளே அகைன் வந்து ரோல் அவுட் பண்ணுவாங்க. அதே மாதிரி Redmi Note 8 இந்தியன் ஸ்டேபிள் யூசர்ஸும் வெயிட் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அடுத்து ரெட்மியோட K சீரீஸ் அண்டு ரெட்மி சீரீஸ் இருக்குது. இதில் ரெட்மியோட K சீரீஸ்க்கு ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரெட்மி சீரீஸில் இருக்க நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க எனக்கு அப்டேட் இருக்கான்னு. இதில் ரெட்மியோட 6, 6A, 7 அண்டு 8, 8A டுவெல் அண்டு ரெட்மியோட 9, 9 ப்ரைம் இந்த மாதிரி டிவைசஸ்க்கு எல்லாமே அடுத்தடுத்த அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்களும் செக் பண்ணி பாருங்கள் உங்கள் டிவைஸ்க்கு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்களா இல்லையான்னு. இந்த வெப்சைட்டில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து POCO சீரீஸ்க்கு சொல்லியிருக்காங்க. POCOவோட F1, X2 எல்லா டிவைஸும் கொடுத்துருக்காங்க. எந்தெந்த டிவைசஸ்க்கெலாம் பார்ஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்கான்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் POCO M2க்கு வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி POCO C3க்கு வந்து பார்ஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து ரெட்மியோட Y சீரீஸ் இருக்குது. இதில் Y2க்கு வந்து ஆல்ரெடி அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. Redmi Y3க்கும் இன்னும் கொஞ்சம் நாளில் அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ வெயிட் பண்ணுங்கள், அப்டேட் வந்த உடனே இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகே, இப்போ சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து எங்கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் வந்து நான் கமெண்ட்ஸ்லேயே ஆன்சர் பண்ணிடுறேன். இருந்தாலும் இப்போ வந்து ஒரு சிலதுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன், கேளுங்க. ஃபஸ்ட்டு வந்து MIUi 12 அப்டேட் வந்து எனக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. உங்கள் டிவைஸ் வந்து MIUi 12க்கு எலிஜிபிளாக இல்லையான்னு இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் en.miui.com அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். இது வந்து MIUi 12ஓட அஃபீஷியல் வெப்சைட். இந்த பேஜில் வந்து MIUi 12 பற்றின எல்லா ஃபியூச்சர்ஸையுமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த பேஜில் நிறைய அனிமேஷன்ஸ் கொடுத்துருக்கனால லோட் ஆகிறதுக்கு லேட் ஆகும். ஸோ உங்கள் க்ரோமில் மேலே 3 டாட் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி டெஸ்க்டாப் சைட்டில் போட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு பேஜோட லாஸ்ட்டுக்கு வாங்க. அதில் டிவைஸோட லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க, ரவுண்ட் 1 அண்ட் ரவுண்ட் 2ன்னு அப்டேட் ஷெடியூலு. இதில் உங்கள் டிவைஸோட நேம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக MIUi 12ஓட அப்டேட் வந்து கிடைக்கும். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுதான் MIUi 12க்கான எலிஜிபிள் டிவைஸ் லிஸ்ட்டு. இதிலேயே கீழே வந்து இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது என்னென்னா MIUi 12ஓட எல்லா ஃபியூச்சர்ஸுமே எல்லா டிவைசஸ்லேயும் ஒர்க் ஆகாது. எக்ஸாம்பிளுக்கு சூப்பர் வால்பேப்பர் அண்ட் ஃப்ளோட்டிங் விண்டோ, கேமராவோட UI வந்து MIUi 12ல் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே எந்தெந்த டிவைசஸ்க்கு சப்போர்ட் ஆகும்னு சொல்லி ஒரு லிஸ்ட் மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க. சூப்பர் வால்பேப்பர் வந்து எந்தெந்த டிவைசஸ்க்கு சப்போர்ட் ஆகும், அண்டு கேமரா ஃபியூச்சர்ஸ் வந்து அனிமேட்டட் ஐகான்ஸ் அண்டு ஃப்ளோட்டிங் விண்டோ ஃபியூச்சர்ஸ் இதெல்லாமே வந்து உங்கள் டிவைஸ்க்கு சப்போர்ட் ஆகுமான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து அப்டேட் ரிலீஸ் பண்ணுற எக்ஸாக்ட் டேட் வந்து கேட்குறீங்க.
அப்டேட் ரிலீஸ் பண்ணுற டேட் வந்து யாருக்குமே தெரியாது. நான் வந்து ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், அப்டேட் வந்து ஸ்டேபிள் ஆனதுக்கப்புறமா தான் பப்ளிக் யூசர்ஸ்க்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படி ஸ்டேபிள் ஆகாமல் பக்ஸோடு ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா நாம் தான் நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுவோம். மறுபடியும் அதை ஃபீட்பேக்கில் ரிப்போர்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா தான் அவங்க அந்த பக்கை ஃபிக்ஸ் பண்ணி அப்டேட் கொடுப்பாங்க. ஸோ அப்டேட் எப்போ ஸ்டேபிள் ஆகுதோ அதுக்கப்புறமா தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அடுத்து Redmi Note 8 குளோபல் யூசர்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, எனக்கு வந்து இன்னும் அப்டேட் வரலன்னு. இது வந்து பார்ஷியலாக தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்டேட் வந்து 1 வீக் ஆர் 10 டேஸ்க்குள்ளே அகைன் வந்து ரோல் அவுட் பண்ணுவாங்க. மேனுவலாக இன்ஸ்டால் பண்ணலாமான்னு கேட்டிருந்தாங்க. OTA மெத்தட் மூலமாக இந்த அப்டேட் பண்ணும்போது நிறைய பேருக்கு சம் ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு அண்ட் இன்ஸ்டால் ஆகலை. இது வந்து ரெக்கவரி ரோம். ஸோ அதனால் நீங்கள் பிசி இருந்துச்சுன்னா அதில் MI ஃப்ளாஷ் டூலோ இல்லை TWRP ஆரஞ்ச் ஃபாக்ஸ் இந்த மாதிரி ஃப்ளாஷிங் டூல் டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த ரோமை ஃப்ளாஷ் பண்ணிவிட்டு MIUi 12 நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வெயிட் பண்ணுங்கள், அப்டேட் வந்து அகைன் ரோல் அவுட் பண்ணுவாங்க. அடுத்து Redmi Note 8ஓட இந்தியா ஸ்டேபிள் யூசர்ஸ் வந்து குளோபல் ரோம் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. முடியும். அதுக்கும் வந்து நீங்கள் உங்களோட இந்தியன் ஸ்டேபிள் ரோமை ஃப்ளாஷ் பண்ணிவிட்டு குளோபல் ரோமை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஆனால் நெக்ஸ்ட் அப்டேட்ஸ் வந்து குளோபலுக்கு எந்தெந்த அப்டேட்ஸ் வருதோ அதுதான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வந்து குளோபல் ஸ்டேபிள் யூஸரா இல்லை இந்தியா ஸ்டேபிள் யூஸரான்னு உங்களுக்கு தெரியலனா ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், MIUi 12 டைப்ஸ் ஆஃப் ரோம்ஸ்னு. அந்த வீடியோவை ஐ பட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அடுத்து Redmi Note 8 இந்தியா ஸ்டேபிள் அப்டேட் வந்து எப்போ வரும்னு நிறைய பேர் கேட்குறீங்க. போன மாதம் வரைக்கும் Redmi Note 8க்கு அப்டேட் வருமானே ஒரு டவுட் இருந்துச்சு. பட் இப்போ ஈரோப், சைனா அண்டு குளோபலுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்தியாவுக்கு தான், அதாவது நமக்கு தான் அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. எப்போ வேணாலும் அப்டேட் வரும். அப்டேட்டரை செக் பண்ணிகிட்டே இருங்க. அப்டேட் வந்த உடனே நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்டேட்ஸ் வந்த உடனே அந்த குரூப்பில் ஷேர் பண்ணிடுவேன். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் கேளுங்கள்.